இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா செய்த மிகப்பெரிய உதவிகள். 2 லட்சம் கோடி ரூபாய் அளித்துள்ளது அம்பலம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட பரபரப்பு தகவல்கள். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரான லிண்டா ஜே பில்மஸ், ஆய்வாளர்களான வில்லியம் டி ஹார்டங் மற்றும் ஸ்டீஃபன் செம்லர் ஆகியோருடன் இணைந்து செப்டம்பர் 11, 2001 இன்று வரை அமெரிக்க போருக்காக எவ்வளவு பொருளாதாரம் செலவு செய்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த ஒரு ஆண்டில் காசா மக்களை இனப்படுகொலை செய்யும் இந்த போரிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்கா செலவு செய்திருப்பதாக இந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 17.9 பில்லியன் டாலர்களை இனப்படுகொலை செய்ய இஸ்ரேல் இராணுவத்திற்காக அமெரிக்கா கொடுத்திருப்பது இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியாகும். இதுபோக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக மத்திய கிழக்கின் பல பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக பல தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கடந்த ஆண்டு மட்டும் இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கா செலவிட்டிருக்கும் தொகையானது கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர்களாகும். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 50,000 கோடி ரூபாயை அமெரிக்க இராணுவம் நேரடியாக இந்த போரில் செலவு செய்துள்ளது. ஆக மொத்தத்தில் இந்த போருக்காக இதுவரை 2 லட்சம் கோடியை அமெரிக்கா செலவு செய்திருக்கின்றது. இதுபோக இஸ்ரேலுக்கு ஏராளமான போர் ஆயுதங்களை அமெரிக்கா கடந்த ஒரு ஆண்டில் அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக பங்கர்களை அழிக்கும் 2000 பவுண்டு எடையுள்ள வெடிகுண்டுகள், இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்கள், உயர்தர பீரங்கிகள் என பல்வேறு வகையான பேரழிவு ஆயுதங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அனுப்பிக் கொண்டே வருகின்றது. உக்ரைனுக்கு அனுப்பப்படும் ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை அமெரிக்கா பொதுவெளியில் பதிவு செய்து வைத்திருப்பதைப் போல இஸ்ரேலுக்கு அனுப்பும் ஆயுதங்கள் குறித்தான தகவல்களை அமெரிக்கா பொதுவெளியில் பதிவு செய்யவில்லை. பைடனின் நிர்வாகம் புற அழுத்தத்தின் காரணமாக இது குறித்த தகவல்களை மறைப்பதாக இந்த ஆய்வு கூறுகின்றது.